ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கார ஸ்டோரியை பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் போய் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மச்சான், எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை மச்சான். எப்படியாச்சும் பேய் வீட்டுக்குள்ளே போய் பேய் இருக்கான்னு பார்க்கணும் மச்சான். மச்சான், ஆசைப்படுறது தப்பு இல்லை மச்சான். ஏதாவது தோசை வேணும், இட்லி வேணும்னு ஆசைப்பட்டா பரவாயில்ல. நீ என்ன மச்சான் பேய் வீட்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுற? பேய்கிட்ட மாட்டினா என்ன ஆகும் தெரியல, அவ்வளோதான் கத்தம் பண்ணி விட்ற பேய். மச்சான், பேயெல்லாம் இல்லை மச்சான். பேயெல்லாம் சும்மா மச்சான். நம்ம வா மச்சான், எங்கேயா பேய் இருக்க மாதிரி இடம் இருந்தால் சொல்லு மச்சான். நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு. ஒரு இடம் தெரியும் மச்சான், ஆனால் நான் வரமாட்டேன் மச்சான். நீ மட்டும் வேணா போயிட்டு வா மச்சான். மச்சான், நான் பார்த்துக்கிறேன் மச்சான். உனைய யாராவது தொடணும்னாலும் என்னை தாண்டி தான் மச்சான் தொடணும். உனைய ஏன்னா பஞ்சடைலாக்கெல்லாம் பேசிட்டு இருக்க. வா மச்சான், நான் பார்த்துக்கிறேன். வா மச்சான், போய் பார்க்கலாம் பேய் இருக்கா இல்லையான்ட்டு. எனக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் மச்சான். எப்போ பாரு பேய் பேய் டைம் கொடுத்துறாங்க நம்மளவே. கட்டியா மச்சான்? சரி வா மச்சான், போய் பார்க்கலாம். என்ன மச்சான், 2 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்ட நீ. இன்னும் 2 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டே இருக்க. இரு மச்சான், அவ்வளோதான் மச்சான். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் மச்சான். மறுபடியும் அதையே சொல்ற. சீக்கிரம் கூட்டு போடா, நடக்கும்போடா. நீ தானே மச்சான் பெய்ய பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. அப்போ இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் மச்சான் வரணும். இன்னும்மாடா எவ்வளோ தூரம்டா? 10 கிலோமீட்டர் வந்துட்டேன்டா நான். அவ்வளோதான் மச்சான், பக்கத்தில் வந்துட்டு மச்சான். அங்கே ஒரு இருட்டா ஒரு இடம் இருக்கா, அதுதான் மச்சான் பேய் வீடு. பார்த்துக்கா. என்ன மச்சான், நம்ம வேற சாயந்தரம் வந்திருக்கோம். வீட்டுக்குள்ள எப்படியாவது வீட்டுக்கு ஓடி என்ன மச்சான். இல்லைன்னா இல்லாத பேய் இன்னும் வந்தாலும் வந்துடும். என்னடா வீடு வரைக்கும் தைரியமா பேசுனா, பக்கத்துல வர வர தைரியம் வந்துகிட்டே வருதா மச்சான் உனக்கு? அதெல்லாம் அப்படிதான் மச்சான். பேஸ்மெண்ட் வீக் மச்சான் எனக்கு. மச்சான், பேய் வீட்டுக்குள்ள போற மச்சான். வலது காலை எடுத்து வச்சோமா மச்சான். நான் என்ன கல்யாணமாடா பண்ணிட்டு வரேன். என்ன மச்சான், ரூமே ரொம்ப இருட்டா இருக்கு. லைட்டு கூட போடாமல் இருக்காங்க. ஏண்டா 3 வருஷமா பழஞ்சு கிடக்கிற பில்டிங்கில் இப்படா லைட் எரியும்? சாரி மச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான். ஒரே நம்பி வந்துட்டு சவுண்டெல்லாம் பயங்கரமா கேட்குது. நம்ம என்னடா பண்றது? எப்படா தப்பிச்சு ஓடுறது? கதை வேற அதுவா பூட்டிக்கிச்சுடா மச்சான். பயப்படாத மச்சான், எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு மச்சான். கவலைப்படாத, எப்படியாவது வெளியே போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சிடலாம். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை மச்சான். நாளே நாள் தான் மச்சான். எங்க அம்மா அழுதுரும் மச்சான். எப்படியாச்சும் வெளியே கூட்டு போயிரு மச்சான். கவலைப்படாத மச்சான், நான் கூட்டு போயிடுறேன் மச்சான். மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். எப்படியாச்சும் இடம் கூட்டு போயிரு மச்சான் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு இது என்ன இடம், இந்த வீட்டில் எந்த பேய் இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் எப்படி வெளியே போகிறதுன்னு பற்றி யோசிக்கலாம் மச்சான். வா மச்சான், டைரி மாதிரி ஏதாவது கிடைக்குதான் பாரு மச்சான். அதை வச்சுதான் கண்டுபிடிச்ச முடியும் மச்சான். இங்கே ஒரு டைரி இருக்கு மச்சான். என்ன மச்சான்? மச்சான், அதில் என்ன எழுதிருக்கு தெரியுமா? இந்த வீட்டில் ஒரு பொம்பளைய கொண்டு அதோட பாடி இதுக்குள்ளேயே புதைச்சி வச்சுருக்காங்களாம்டா. அதை கொண்டதே அவன் புருஷன் தானாம்டா. என்ன மச்சான், இவ்வளோ கொடூரமான இடமா இருக்கு. தெரியாதனமா நான் வேற வந்துட்டேன் கூட. என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு. எனக்கு அபாத்திரு மச்சான். மச்சான், நான் நிறைய பேப்பர்லாம் பார்த்துருக்கேன் மச்சான். அதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேய் ஓட்டணும்னா அந்த பேய் செத்து போன எலும்பு கூட எடுத்து தீய வச்சு பொருத்தி விடணும் மச்சான். அப்படி பண்ணா பேய் செத்துரு மச்சான். என்னையாவே கொல்ல பார்க்குறீங்களா? உங்களை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா மச்சான். பேய் என்னென்னமா பண்ணுது மச்சான். மச்சான், இன்னைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம க்ளோஸ் தான் மச்சான். அப்படி சொல்லாதா மச்சான், எனக்கு பயத்தில் உனக்கே வந்துடுச்சா. எங்கே ஓடி போய் அந்த பணத்தை எங்கே இருக்குன்னு பாரு. மொப்பை முடிச்சுக்கிட்டே போ மச்சான். அவனுக்கு தான் மொப்பை சட்டி அதிகமாக இருக்குல்ல. எங்கிட்ட வீசுதுன்னு மருந்து வச்சுக்கிட்டே போ மச்சான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு கடைசியில் என்னைய நாய் மாதிரி கேட்டியாடா. சரி மச்சான், நான் நடந்து போகிறேன். என்னைய வாழை பண்ணிக்கிட்டே வா. எப்படியாச்சும் அந்த பேயை பிடிச்சி கொண்டுருவான் மச்சான். இந்த பக்கம் தான் மச்சான் வீச்சம் அதிகமாக வருது. அப்படியே வா மச்சான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி மச்சான். மச்சான், சவுண்டு அடிச்சா மச்சான். இது மட்டும் சவுண்டு வித்தியாசமாக இருக்கு மச்சான். இந்த திரையில மட்டும் இப்போனா இது கடியில் தான் மச்சான் போச்சிருக்காங்க. சீக்கிரம் தோண்டி எடு மச்சான். தோட்டத்துக்கு எதுவுமே இல்லையா மச்சான்? பரவாயில்ல மச்சான், கை இருக்குல்ல, கையை வச்சு குத்தி குத்தி உடச்சிட மச்சான். சங்கரை கருப்பா குத்தி ஓடாத. 1 2 3 மச்சான், இதோ இருக்கு மச்சான். எல்லாம் கூட தீய பொறுத்து விடு மச்சான். ஸ்டாப் ஆகி ஓடிடுவோம். அப்படியே வச்சுக்க மச்சான். இந்த பைய செத்துரு. நாங்கள் எதுவுமே பண்ணல, எங்களை எதுக்கு அடிக்க வர மச்சான். கண்ணை மூடிட்டு அப்படியே கதவு பக்கம் ஓடு மச்சான்.
அப்பாடா மச்சான் ஒரு வழியா வெளியே வந்துட்ட மச்சான். பேய் சவுண்டு கேட்டுச்சா மச்சான்? மறுபடியும் அது என்ன சவுண்டு தெரியல மச்சான். நான் இன்னும் சாகலடா. அது என்ன கொண்டானையா புருஷன், அவனோட உடம்புடா. நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன். உங்களை தேடி வருவேன்டா மச்சான். வீட்டுக்கு போய் மந்திர கை வாங்கி கையில் கட்டிக்கணும் மச்சான். இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது மச்சான். ஏண்டா பேய் இருக்குன்னு சொன்ன எனையும் விட்டு வந்து எனையும் இப்படி ஒன்று கடிக்க விட்டியாடா பயத்தில். நான் இப்படி ஓடியே வீட்டுக்கு ஓடிடுவா. எல்லாரும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.